بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு மார்க்கம் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் சந்திக்கின்ற ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு வழங்கி இருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்வுகளை செயல்படுத்துகிற பொழுது அல்லாஹ் நம்மை இந்த மார்க்கத்தில் தேர்ந்தெடுத்ததற்காக அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இருப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு மனிதன் உளவியல் ரீதியாக தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்காக, ஒரு இன்பமான ஒரு நிகழ்ச்சிக்காக அவன் ஆணவப்பட்டு விடக்கூடாது, கர்வம் கொண்டு விடக்கூடாது, தன்னுடைய நிலையிலிருந்து வரம்பு மீறிவிடக்கூடாது என்பதையும், ஒரு துன்பமான நிகழ்வுக்கு அவன் ஆட்படுகிற பொழுது அந்த துன்பத்தினுடைய தருணத்தில் கன்னங்களில் அரைந்து கொள்ளக்கூடியவனாகவும் சட்டையை கிழித்து கொள்ளக்கூடியவனாகவும் கேடுகட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாகவும் இந்த மார்க்கத்தை விளங்காமல் அல்லாஹுடைய வரம்புகளை மீறி அல்லாஹுவை எதிர்த்து அல்லாஹ் நம் மீது வழங்கிய அருளை மறந்து நன்றி கெட்டவர்களாகவும் ஒரு படி மேலே போய் இந்த உலக வாழ்க்கை இதோடு முற்று பெற்று விடுகிறது என்று அவனே தனக்குத்தானே தன் மனதிற்குள் ஏற்படுத்துகிற அவ நம்பிக்கையின் காரணத்தினால் தற்கொலை முயற்சியிலே ஈடுபடக்கூடியவனாக இருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்ற நிகழ்ச்சியில் தள்ளப்படுகின்ற இவன் அந்த சம்பவத்திற்கு ஆளாகி விடாமல் இருப்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் விதி என்ற ஒரு அம்சத்தை நம்ப வைத்திருக்கிறது. இந்த இறை நம்பிக்கையில் ஒரு அம்சமாகவும் அது இருக்கின்றது. இந்த நம்பிக்கை கூட இந்த மனித குலத்திற்கு ஒரு வெகுமதியாக இருக்கிறது. ஈமான்ல ஒரு அம்சமாக அல்லாஹுவை நம்புவது, படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நீ நம்புவது உண்மையானால் அவன் இந்த மனித குலத்தை நேர்வழிப்படுத்த இறை தூதர்களை அனுப்பினான், மனித குலத்திலிருந்து அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பதையும் நீ நம்ப வேண்டும். இதை நம்பினால் உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்ற அர்த்தம். அதே நேரத்தில் அந்த இறைவனை நாம் நம்புவது உண்மை என்றால் அந்த இறைவனால் வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வானவர்கள் தன்னுடைய கட்டளையை, இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். அது ஈமானிய பரிபூரணத்திற்கு ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மனித குலத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் வேதங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். அதே போல இந்த உலகம் என்றைக்காவது ஒரு நாள் அழிந்துவிடும், இந்த மனிதனும் ஜின்களும் ஒரு நாள் கூண்டோடு அழிக்கப்பட்டு விடுவார்கள், எல்லோரும் ஒரு நாள் ஒன்று திரட்டப்படுவார்கள், பிறகு விசாரிக்கப்படுவார்கள் என்கிற அந்த மறுமை நாளை நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இறை நம்பிக்கை பரிபூர்ணமடையும். இதை முழுமை பெறுவதற்கு, இதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு
இறை நம்பிக்கையின் அனைத்து அம்சங்களும் எனக்கு இருக்கிறது என்பதை சேர்த்து சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு அம்சமாக விதியினால் ஏற்படுகிற நன்மையையும் விதியினால் ஏற்படுகிற தீமையையும் ஒரு மூமின் நம்பியாக வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இறை நம்பிக்கையாளனாக அதில் பரிபூர்ணம் பெற்றவனாக இருக்க முடியும். இந்த அளவிற்கு இந்த விதியை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை சித்தாந்தத்தில் ஒரு அம்சமாக நமக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானே, இதுவே நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. எல்லோரும் யதார்த்த ஒரு நிலை, இந்த விதியை ஈமான்ல ஒரு அம்சம் நம்ம நம்பி இருந்தால்தான் நம்ம மூமின் என்ற நிலைக்கு வருகிற பொழுது இந்த விதியை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உரசி பார்க்கிற பொழுது உளவியல் ரீதியாக நாம் சந்திக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள், ஒரு இன்பமயமான நேரத்தில் நாம் செய்கின்ற பல்வேறு பாவமான காரியங்களிலிருந்து விடுபடவும், துன்பமான நேரத்தில் நாம் செய்கின்ற பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இந்த விதி இருக்கிறது. எப்படி என்றால், இந்த மனித குலத்தை எந்த விதமான வரம்பு மீறுதல்களுக்கும் தள்ளிவிடக்கூடாது, அந்த நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த விதி என்ற ஒரு அம்சத்தை நம்மை நம்ப சொல்கிறான். அதனால் ஏற்படுகிற பலன்களையும் அதை எப்படி நம்ப வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தன் வேதத்திலே மிக தெளிவாக திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எப்படி என்றால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் ஏராளமான வழிகாட்டுதல், இந்த விதியை நீ நம்புவதோடு உன் வாழ்க்கையில் சந்திக்கிற நன்மை தீமைகளை எதிர்கொள்வது, இன்ப துன்பங்களை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதில் எப்படி நீ இடிந்து போகாமல் இருக்க வேண்டும், ஆணவப்பட்டு விடாமல் அடங்கி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பல்வேறு வழிமுறைகளை திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறான். அந்த வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையையும் குர்ஆனில் சொல்கிறான். இந்த இறைவேதமாக இருந்தாலும் சரி, இந்த இறைவேதத்தின் அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது. இதில் சொல்லப்படுகின்ற அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற பொழுது அது சிறந்த படிப்பினை தான். எப்பொழுது அது படிப்பினையாக அமையும் என்றால், இன்னஃபி தாலிக லதிக்ரா, இந்த வேதத்தில் திருக்குர்ஆனிலே படிப்பினைகள் அறிவுரைகள் இருக்கிறது. அது யாருக்கு பலன் தரும் என்றால், லிமன் கானலஹு கல்புன், எவனுக்கு உள்ளம் இருக்கின்றதோ, அதாவது ஏற்றுக்கொள்ளுகிற மனோபக்குவம் இருக்கின்றதோ, திறந்த மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உள்வாங்குகிற அந்த எண்ண ஓட்டம் இருக்குகிறதோ, அவனுக்கு இந்த அறிவுரை பலன் தரும். அவ் அல்லது அல்கஸ்ஸமஅ வஹுவ ஷஹீத், செவிதாழ்த்தி கவனத்தோடு கேட்கின்றானே, அப்படி கேட்டு சிந்திக்கக்கூடியவனுக்கு இது பலன் தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் உனக்கு இருந்தா யார் சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்வாய். அல்லது அந்த மனப்பக்குவம் உன்கிட்ட இல்லை, எதையாவது கொஞ்சம் உன்னிப்பா கொஞ்சம் கவனிச்சு கேட்டேனா அதான் மனமாற்றம் வந்துடும். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் இல்லாவிட்டாலும் கூட செவிதாழ்த்தி சொல்ல வந்த விஷயத்தை நிதானமாக கவனித்து கேட்டுவிட்டால் ஏதோ ஒரு மனமாற்றம் இதில் வரும். இந்த அடிப்படையை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த விதி சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் வழிமுறை செய்கிறான் என்று பாருங்கள். முதலாவது அடிப்படை அல்லாஹ் போட்டிருப்பது, இந்த உலகத்தில் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம். கடவுளை நம்பக்கூடிய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. மனித குலம் அப்படி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் யாரை பின்பற்றுவதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் கருத்து வேறுபாடு. ஒரு குடும்பத்தில் எதை சமைப்பது கருத்து வேறுபாடு, எதை எப்படி யார் விரும்பி சாப்பிடுவார் கருத்து வேறுபாடு, என்ன ட்ரெஸ் யாருக்கு பிடிக்கும், என்ன கலர் யாருக்கு மேட்ச் கருத்து வேறுபாடு. உலகத்தில் எல்லா விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எப்படி ஒன்றுபட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அனைவரும் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் என்பதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் எதில் ஒற்றுமை இருக்கிறது? எல்லோரும் மாற்று கருத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற கொள்கையில ஒற்றுமை இருக்குது. உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்கு, இவங்களுக்கும் மாற்று கருத்து இருக்குது. எல்லோரும் மனதால் எல்லா விஷயத்திலும் ஒரே நிலையில் வரமாட்டார்கள் என்பதில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கானா இல்லையா? அந்த மனிதன் கூட ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கின்றான். உலகத்தில் பிறந்த அனைவரும் என்றைக்காவது ஒரு நாள் இறந்தே தீர்வோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த மரணத்தை பற்றி ஒரு அழுத்தம் திருத்தமாக உணர்ந்த இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். இறை நம்பிக்கை கொண்டு ஒருவன் உள்ளே வருகிற பொழுது அல்லாஹ் சொன்ன அறிவுரை, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தங்க பொக்கிஷங்கள் வழங்கப்படும் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பெரிய கோடான கோடிக்கு அதிபதி ஆயிரலாம் நினைச்சிடக்கூடாது.
இந்த ஊர் உலகத்தில் எத்தனையோ அச்சுறுத்தல்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு விடலாம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வல நபுலு வன்னக்கும், கண்டிப்பாக உங்களை சோதித்தே தீர்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிஷையின், எப்படியாவது சோதிப்போம். சோதிப்போம்னு கரெக்டா இதுல 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 இந்த மூணுல தான் சோதிப்போம் இப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 155வது வசனத்துல, பக்கராவுடைய அத்தியாயத்தில் சொல்கிற பொழுது, வல நபுலு வன்னக்கும் பிஷையின், எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை சோதித்தே தீருவோம். மினல் ஹௌஃபி, பயத்துல கூட இருக்கலாம், வல் ஜூஇ, பசியிலையும் இருக்கலாம், ஒன் அக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத்தி, பொருளாதாரம் நஷ்டத்தில் இருக்கலாம், உயிர் சேதத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய விளைச்சல் விளை நிலங்களில் ஏற்படுகிற குறைபாட்டில் இருக்கலாம், எதுலேயோ இருக்கலாம். ஒருத்தர் சொல்லக்கூடாது, அப்போ பசி, வியாபார நஷ்டம், உயிர் சேதம், இந்த நாளை தவிர வேற எதுலையும் இருக்காதுன்னு நினைச்சிடக்கூடாது. நாளை தவிர வேறு எதுலையும் இருக்கும். எதுல வேணாலும் இருக்கலாம். எப்படிப்பட்ட வகையிலாவது நாம் துன்பத்தை சந்தித்தே தீர்வோம் என்பதுதான் அல்லாஹ் வைத்திருக்கிற ஏற்பாடு. உலகத்துல சிரிக்கிற அத்தனை பேரும் அழுதே தீர்வான், அழுகிற அத்தனை பேரும் சிரிப்பான். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த ரெண்டையும் கலந்ததுதான் வாழ்க்கை. இதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த அடிப்படை அஸ்திவாரம் தான் இந்த உளவியல் ரீதியாக இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள செய்யும். அதுதான் ஆயுதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ளாத சந்தர்ப்பத்தில் தான் ஏராளமான இழப்புகளுக்கு நம்ம ஆளாக வேண்டி வரும். இது ஃபர்ஸ்ட் அடிப்படை. 2வது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சொல்லித் தருகிறான், நீங்க இந்த உலகத்துல எந்த நன்மையை சந்தித்தாலும் சரி, எந்த விதமான இன்பத்தை எதிர்நோக்கினாலும் சரி, நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த துன்பத்தை எதிர்நோக்கினாலும் சரி, அல்லாஹ்வுக்கே தெரியாம திடுதிப்புன்னு எதிர்பாராத நடந்த விபத்து என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுக்கு எப்ப எங்க என்ன நடக்கும் என்பது வல்ல ரஹ்மானுக்கு தெரியும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படுகிற எந்த துன்பங்களாக இருந்தாலும் சரி, அது ஏற்படுவதற்கு முன்னால் நாம் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பதிவேட்டில் பதிவு செய்திருக்கின்றோம். ஏன் முன்கூட்டி அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான்? பின்னால் நடப்பது அல்லாஹ்வுக்கு தெரியாது என்றால் அவன் அல்லாஹ் கிடையாது. பின்னால் நடக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பதால் தான் அவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். படைத்த இறைவனுக்கான தகுதியே மறைவான ஞானம் தெரியும். இவனுக்கு பிறந்து விட்டானே, ஆனால் இறக்கும் வரை இறந்த பின்னும் இவனுக்கு என்ன நடக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் எழுதி வைத்து விட்டான். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வைத்திருக்கிறான் என்றால், ஏன் இந்த விதியை எழுதி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தக்கும், நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக கை சேதப்பட்டு விடக்கூடாது அல்லவா, நீங்க நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அல்லவா, வேதனைப்பட்டு விடக்கூடாது அல்லவா, அதற்காகத்தான் இந்த விதி என்று ஒன்றை எழுதி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், விதி என்ற புத்தகம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த ஏடு எழுதப்பட்டது காரணம் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கலாம் என்பதை விட கடந்த காலத்தில் நீ துன்பப்பட்டு விட்டாய், அந்த துன்பப்படுவது அங்கே எழுதப்பட்டதால் அது நடந்துருச்சு, இப்படி நடந்துட்டு போ அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரத்தில் நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட இன்பத்திற்காக ஆணவம் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதையும் அல்லாஹ் அங்கே எழுதி வைத்து விட்டான். ஒரு சந்தோஷமான காரியம் நடக்குதா, அங்க எழுதுனது நடக்குது, அவ்வளவுதான், விடுங்க, நம்ம கையில் இருக்குது என்று நீ அடக்கமா இரு, பணிவாக இரு, பெருமை அடித்து விடாது, என்னாலதான் எல்லாம் முடிஞ்சது வரக்கூடாது. துன்பம் ஏற்பட்டுருச்சு, ஐயோ கடவுளே உனக்கு கண் இல்லையா என்று வரம்பு மீறாத, அங்க எழுதப்பட்டு தான் நடக்குது என்று அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான். இந்த விதி என்ற அம்சத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான்? நம்மளாம் என்ன நினைப்போம், பேசாம விதி விதின்னு அல்லாஹ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் விதிப்படி சொல்றதுக்கு பதிலாக புத்தகத்தை கையில கொடுத்தா நமக்கு என்ன, ஆளுக்கு ஒரு பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி பாக்கெட் டைரி வச்சுக்க, ஆண்ட்ராய்டில் அது ஒரு அப்ளிகேஷன், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, விதின்னு ஒன்று இருக்குடா, நம்ம விதியை இறக்கிடலாம் அப்படின்னு டவுன்லோட் பண்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்க, வாழ முடியுமா? ஒரு நிமிஷத்தில் அவன் வாழவே முடியாது. ஏன்? எல்லா வரலாறையும் எதிர்கால நடக்க போற திட்டமிடல்களை படிச்சிருவானே. அவன் எங்கே பிறந்தான், எப்படி பிறந்தான், பிறந்ததுக்கு பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு கையில் ஒரு டிக்ஷனரி கொடுத்தாச்சு, 10 வயசுல கையில் இருந்தா உனக்கு என்ன நடக்க போகுது, நீ சாகிற வரைக்கும் என்னெல்லாம் ஆக போகுது, இந்த கையில் பிடி, திறந்து பார்ப்பான். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில் சாப்பிடலாமா, இந்த சாப்பாடு விஷயமா ஏதாவது குறிப்பு இருக்குதான்னு பார்ப்பான். ஏன்?
இவன் 13 வயதில் காலை 10 மணிக்கு வரக்கூடிய சேமியாவை தின்று கொண்டிருப்பான். அப்பொழுது திடீரென்று ரத்த வாந்தி எடுத்து சாவான்னு இருந்துச்சு. வைங்க, வேணாம் வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், ஏன் தின்ன செத்துருவோம்ல இப்படின்னு நினைப்பான். ஆனால் அதுக்கு அடுத்த பக்கத்தை விட்டுருப்பான், அடுத்த பக்கத்தில் இருக்கும். இப்படி எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்து வரும், அதாவது பட்டினியால் சாவான், அதுவும் அதில் இருக்கும். அந்த விதி இப்போ என்ன செய்யறது? இப்படி சாவறதா அப்படி சாவறதா? ஏதோ ஒரு வழியில் மௌத்து வந்தே ஆகும். என்ன பண்ணுவேன்? வாழ முடியுமா? இப்போ எதிர்காலம் நமக்கு தெரிஞ்சுன்னா வாழவே முடியாது. சந்தோஷம் அடைஞ்சாலும் வாழ முடியாது, துன்பமாக இருந்தாலும் வாழ முடியாது. 4 வருஷம் கழிச்சு இவன் கோடீஸ்வரன் ஆக போகிறான். அப்போ என்ன செய்வான்? வேலைக்கே போக மாட்டான். என்ன என்னோட சொல்லிட்டு போங்கடா, 4 வருஷம் கழிச்சு பாருங்கடா, இப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் இருக்கும், இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யாததால் நஷ்டவாளியாகவும் போவான் இருக்கும். வாழ முடியுமா? வீடு கட்டலாமா? பாப்பான், வீடு கட்டலாம். இவர் வீட்டுக்காக இடம் வாங்குவதற்கு பேசுவார், இத்தனை மணிக்கு பேசுவார், பேசி தான் ஆகும். இருந்தாலும் இதை பற்றி என்ன இருக்குன்ட்டு ஒரு 40 பக்கத்தை திருப்பி பார்த்தா இவனுடைய 48வது வயசில் திடுதுப்புன்னு சமையலறை இடிமானத்தில் ஏற்பட்டு அதில் குடும்ப நசுங்கி செத்துருவாங்க. பார்த்தோன்னா ஆஹா, இப்போ வீடு கட்டுற மாதிரி இல்லை, இடம் வாங்குற மாதிரி இல்லை, பாவானா? இப்படி இவனுடைய வாழ்க்கையில என்ன இன்பம் துன்பம் நடக்க போகுது என்பது எழுதப்பட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு கையில கொடுத்தா இவன் வாழ்க்கை இயங்குமா, அதோட அழிஞ்சிருமான்னா இழிவுக்குள்ளாயிருவான். பேசாம நீங்களே வச்சுக்க, எதுவும் என்று சொல்லாதீங்க, அது அப்படி போட்டும் என்றுதான் அவன் நினைப்பான். அந்த மாதிரியான ஒரு நிலையை அல்லாஹ் நம்மளை விடலை, அது பெரிய அருட்கொடை. அதே நேரத்தில் எதிர்காலம் எப்படி நடக்கும் என்பதை தீர்மானிப்பதற்கல்ல விதி. கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமான விஷயமா ஆணவப்பட்டு விடக்கூடாது, துன்பமான விஷயமா அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது என்பதற்காக விதி. இப்படித்தான் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். கண்டிப்பாக இது நடந்தே தீரும், நீ என்ன வளர்ச்சாலும் நடந்தா தீரும். நாம் அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறோம், கிடைக்கவே இல்லை, நிறைவேறவே இல்லை, அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான், கிடைக்காது. அதனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள் சொல்லிட்டான். அல்லாஹ் பொறுமையா இருக்கிறோம், அல்லாஹ்ட்ட உதவி தேடுறோம், தொழுகையில அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், தொழுகை முடிச்சுட்டு கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துஆவையும் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். என்ன துஆ? தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயத்துல அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத், இறைவா நீ கொடுக்க நினைத்ததை எவனாலும் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனத், நீ ஒன்றை தடுக்க முடிவெடுத்து விட்டால் எவனாலையும் கொடுக்க முடியாது. உலகமே ஒன்றிணைஞ்சாலும் நீ எதை எனக்கு ஏற்படும் சொல்றையோ அது ஏற்பட்டே தீரும், யாராலும் தடுக்க முடியாது. உலகத்துல எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் எவன் சதி செஞ்சாலும் சரி அதை முறியடிச்சு அது கிடைச்சே தீரும். அல்லாஹ் விதி வச்சுட்டான். இப்படி ஏற்றுக்கொண்டு போவது எதற்கு தெரியுமா? இதற்கு முன்னால் நாம் சந்தித்த பல இன்ப துன்பங்களை சமாளித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு மருந்து. 3வது அடித்தளம் அல்லாஹ் போடுகிறான். அந்த மருந்தை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? ஒரு உளவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் விதின்னு வாயில சொல்லிட்டு போறதை விட அதற்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல். எப்படி? ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டால், அல்லது இதா அசாபத்துகும் முசீபத்துன், அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கம் போகக்கூடியவர்கள். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கம் போகக்கூடியவர்கள் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இரு. அந்த நிலையில் உன் மனதை மாற்றிக்கொள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக சொன்னார்கள், அல்லாஹும்ம உஜுர்னி ஃபீ முஸீபத்தி, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தில் இன்னும் என்னை துன்பத்தில் துயரப்பட்டு தள்ளிவிட்டு ஆளாக்கிறார், இதிலிருந்து ஏதோ நன்மையை கொடு, ஏதோ ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடு, சந்தோஷத்தை கொடு, மகிழ்ச்சியை கொடு. வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏற்பட்ட துன்பத்தை விட அதிக மடங்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும் இறைவா, இப்படின்னு துவா கேட்க சொல்லிட்டாங்க. இந்த துவா கேட்பதன் மூலமாக ஒரு மனசு ஆறிடுச்சுன்னு வைங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டியில் போகிறோம், விழுந்துட்டோம், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், முடிச்சு. நம்ம இந்த துவாவை ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு வச்சுட்டோம்? மௌத்தா போனால் சொன்னால் போதுன்னு வச்சுருக்கிறோம். கரண்ட்டு கட் ஆனாலும் சொல்லணும், அதே நேரத்தில் கை தவறி ஏதோ பொருள் விழுந்தாலும் சொல்லணும். எல்லாமே முசீபத், துன்பம் தானே, எல்லாம் ஒரு இழப்பு தானே, எந்த துன்பம் வந்தாலும் அப்படி சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உண்மையிலேயே மறுமைக்கு வெற்றி பெற்ற ஒருவனை சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் நேர்வழி பெற்றவனை சொல்ல வேண்டும் என்றால், துன்பத்தின் பொழுது ஒரு தப்போ ஒரு பாவமோ ஏதோ நடந்து போச்சு, அதற்கு பிறகு கூட துவண்டு விடாமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து ஒருத்தன் வாழ்றானே, உண்மையான நேர்வழி பெற்றவன் இவன் அல்லாஹ் சொல்றான். உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்து மின் ரப்பிஹிம்,
துன்பம் வந்த உடனேயே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி தொடச்சு விட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க. அல்லாஹும்ம உஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைர மின்ஹான்னு சொல்லிட்டு போறானே, இவனுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இறங்குகிறது. ஓ உலாயிகஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான நேர்வழி பெற்றவர்கள் யார்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நம்ம ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோமே, அந்த நேரான வழி எப்பொழுது கிடைக்கும் என்றால் துன்பத்தின் பொழுது துவண்டு விடாமல் ஏதோ நடந்து போச்சு, இனிமேல் நாம் சரி செய்து கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம் என்று நீ வாழ்பவன் மட்டும்தான் உண்மையான நேர்வழி பெற்றவன். இதற்கு பிறகும் துவண்டு போய் இன்னும் பாவத்தை தேடி போவானே ஆனால் அவன் வரம் மீறிய பாவியாக போய்விடுவான். இதுதான் அளவுகோல். இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த உளவியல் தத்துவத்தை ஒவ்வொரு மூமின்கள் விளங்கி இருக்கிற காரணத்தினால்தான் உலக அரங்கில எத்தனையோ இழப்புகள்ல, குறிப்பாக தற்கொலை என்கின்ற ஒரு கொடூரமான நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் பட்டியல் அங்கே இல்லை. இருக்கிறது என்று சொன்னாலும் கூட, இஸ்லாத்தை அறியாதவர்கள், மார்க்க அறிவுரையை விளங்காதவர்கள் பட்டியல் இருந்தாலும் கூட, உலக அரங்கில பார்த்தால் கடைசி இடத்துல ஒருத்தர் இருப்பானே, ஆனால் அவன் முஸ்லீமா இருப்பான். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிற இந்த ஒரு அருட்கொடை, இந்த விதி என்கிற வெகுமதி, இதை நம்புறோம் பாருங்க. இதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் தற்கொலைகள் தடுக்கப்படுகிற அளவிற்கு ஒரு உளவியல் ரீதியாக நாம் சந்திக்கிறோம். நம்ம வியாபாரம் நஷ்டமாகுது, நம்ம குடும்பம் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகுது. இதெல்லாம் இத்தனை இப்படி நடந்தே ஆகும், வேற வழி இல்லை. ஆனால் அதே குடும்பம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு குடும்பம் என்று ஊரே மெச்சுகிற அளவுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியைக்கு தான் அல்லாஹ் அங்கே ஒரு துன்பத்தை போட்டிருக்கலாம், அவ்வளவுதான். இப்படி நினைத்து வாழ்க்கையை அமைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு உளவியல் கற்றுக்கொண்டிருக்கிறனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாவதை பார்க்கிறோம். குறிப்பாக +2 ரிசல்ட், அங்க இப்ப யார் யார் எவ்வளவு மார்க் வாங்குறோம், இதுதான் பெரிய பிரச்சனையா கிடக்குது. மார்க் வாங்குறதுல ஃபெயிலா போனவங்க தற்கொலை பண்றதை விட 1200 வாங்குவேன் அல்லது 1190க்கு மேல வாங்குறவேன்னு சொல்லிக்கிட்டே நின்னவர்கள் 1150 வாங்குறவன் தற்கொலை பண்றது ஜாஸ்தியா இருக்கிறது என்றால், அவன் தேர்வுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மதிப்பெண் பெற்றிருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளில் அவன் தோல்வி அடைந்து விட்டான். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் தோத்து போயிட்டான். இதுதான் கணக்கு. அப்ப எந்த மாதிரியான உளவியலை இவன் கத்துக்கிட்டான், இவன் படிச்சு என்ன புண்ணியம்? இவர்களுடைய மனோபக்குவம் எல்லாம் ஏன் இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய வேதனைகளை ஏற்படுத்துகிறது என்றால், பெற்றோர்கள் தான் இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெற்றோர், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள். ஆசிரியர்களை பார்த்தா படி படி படி, எப்படியாவது எங்க ஸ்கூலுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடணும். எங்க ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் 100க்கு மேல எடுத்தாங்க, எல்லாருமே 500க்கு 500, 400க்கு மேலதான், ஒரு ஆள் கூட 400 கீழே இல்லைன்னு சொல்லி ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி தந்து, ஸ்கூலுக்கு அதிகமான ஃபீஸை கட்டி சம்பாதிக்கிறதுக்காக பள்ளிக்கூட நிர்வாகம் நடத்துறதுக்கு மாணவர்களை கொடுமைப்படுத்துறான். நீ 450க்கு மேல எடுக்க, 450 கீழே எடுக்கக்கூடாதுன்னு. பெற்றோர்கள் எப்படி, நீ 490க்கு மேல எடுத்தாகணும். அவன் வியாபாரம் மாதிரி பார்க்கறான். எந்த கோர்ஸ்ல படிக்க வச்சிருக்க தெரியுமா, எவ்வளோ கடன் வாங்கி இந்த ஸ்கூலில் சேர்த்து தெரியுமா, எவ்வளோ கடன் வாங்கி டியூஷனில் சேர்த்துக்க தெரியுமா, என் மானத்தை வாங்கிறாத, நீ அந்த அன்னைக்கு மட்டும் ஒரு மார்க் குறைஞ்சது என் மூஞ்சில முழிக்காத, அப்படி படி படின்னு அவனை தூங்க விடாம சாப்பிட விடாம அவன் நிம்மதியெல்லாம் உழைச்சி பைத்தியகாரன் கணக்கில் போய் அவன் பரிசு எடுத்துட்டு வருவான். அவன் 450 எதிர்பார்த்தவன் 380 வாங்கினா வீட்டை விட்டு ஓடிடுறான். முகமெல்லாம் வெளவெளுத்து போயிருது. எப்படி இதை வெளியே சொல்றது, என்னமோ கேவலப்பட்ட மாதிரி நினைக்கிறான். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் கள்ளத்தனமா லீவ் எடுத்துட்டு சினிமாவுக்கு போனவன் பிடிபட்டு நிற்பாங்களே, அதை பள்ளிக்கூடத்தினுடைய இரும்பு பெல் கட்டையை திருடிட்டு வந்து எடைக்கு போட்டுட்டு பிடிபட்டு நிற்பானே, அவனை மாதிரி வந்து நிற்பான். எவ்வளோட மார்க்கு, தலையை சொல்லிட்டு என்னடா ஃபெயிலா, இல்லை 450 வரும்னு எதிர்பார்த்தேன், 350 வந்திருக்கு. 350 70% அதை நினைக்கவே மாட்டான். ஏன், இவருடைய பெற்றோர்கள் அப்படி ஆக்கி விட்டார்கள். எப்படி ஆக்கி இருக்கணும், இந்த மாதிரி எழுதிட்டியா, அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்ச மார்க் ஓகே, அல்லாஹ் நமக்கு என்ன எழுதுனா அதான் நடக்கும், நீ முயற்சி செஞ்சில நல்லா எழுதில ஓகே விடு, வேலையை பாரு, வேலை முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரியா இருக்குது. இவனே எவ்வளவு வரும், எந்த மாதிரி வரும், இவன் என்ன செய்வான், பெற்றோர்கள் வர ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்குறாங்க, கூட மாட போட்டு சொல்லுவான். அவனுக்கே தெரியும் 450க்கு மேலே வராது, 440 to 50க்குள்ளே வரும்னு சொல்லுவானா. இதை வீட்டில் சொன்னால் என்ன செய்யறது, அவங்க எதிர்பார்க்குறது 500 ஆச்சே, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆச்சே, அந்த நோய் வேறு வந்துருச்சு, மாநிலத்திலே முதலிடம் சொல்லிட்டாங்களா, அவன் இப்படி 495க்கு மேலே 490 கீழே வரவே வராது அப்படிம்பா. பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், சரி 495 ஒரு 50 மார்க் போடுவோம், 495 445, 440 495, இதுக்குள்ளே ஏதோ ஒரு மார்க் வந்தால் ஓகேங்கிற, அப்படிதானே, அதுக்குள்ளே வந்துருமா, சரி விடு, பெரிய விஷயம். இப்படி யதார்த்தம் ஆக்கி இருந்தா அவன் 480 வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, 470 வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, 460 வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, 450 வாங்கினாலும் பிரச்சனை இருந்திருக்காது. இவன் இப்படி உண்டாக்காம 495 அப்படியே மிஞ்சி பிஞ்சு போனால் 493க்கு மேலே தானே வரும். இப்படி பேசி வச்சிருப்பார்கள்.
பெற்றோர் வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க, இங்கே ரிசல்ட்டை காணாமே 10 மணிக்கு தானே வெளியிடுது, 10 மணிக்கு முதல்ல போய் நிற்பான், எடு அது 490ன்னா அது என் பையனாக தான் இருக்கும். இப்படியே போய் இவர் நிற்கிறதும் அந்த பிள்ளையை கூட்டு வந்து இப்படி குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு அவன் 440ன்னு வச்சுனீங்க. இது என்ன மார்க்கு? ஒரு காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிங்களான்னு கேட்டால் 6ஆம் கிளாஸுக்கு மேலே போலங்க, என்னமோ எங்கள் வீட்டில் பெரிய புண்ணியம் 6 வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்கன்னு பேசின சமுதாயம் 10ஆம் வகுப்புல 400க்கு மேலே எடுத்திருக்கான்னு சந்தோஷப்பட வேணாம். என் வீட்டுக்கு என் மானத்தை வாங்கிட்டேன், என் குடும்பத்தில் யாருமே இப்படி இல்லைன்னு பேசுவாங்க. அது மாதிரி இவனை ஒரு மாதிரி வருத்தும் பொழுது தற்கொலைங்கிற முடிவுக்கு போகிறான். சின்னஞ்சிறு பிராயத்திலேயே கீழே விழுகிறானா, ஐயோ கீழே விழுந்துட்டானே கொந்தளை கூடாது, அவனுக்கு விழுதுன்னா என்னன்னு தெரியணும், வலினா என்னன்னு தெரியணும். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லவா, அடுத்து கவனமாக நடக்கணும் சொல்லி கொடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு நினைக்கக்கூடாது. இந்த துன்பத்தையும் இன்பத்தையும் எதிர்கொள்கிற அந்த திராணியை பிள்ளைகளுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் இந்த கொடுமையிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றணும். எவ்வளவோ முயற்சி செஞ்ச படித்த ஓகே, இது நல்ல இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கியிருந்தால் பிரச்சனையே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எந்த அளவுக்கு வந்து அந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், உலகத்தில் மனித இயல்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அனைத்திற்கும் காரணம் அல்லாஹ் தான், இது ஏன் பங்கு எதுவுமே கிடையாது என்ற மனநிலைக்கு வந்தால், காலத்துக்கும் துன்பம் வந்தால் தோண்டு போக மாட்டான், இல்லைன்னு வைங்க தோன்றுவான். சந்தோஷமாக இருக்கும்போது ஆணவம் பிடித்தால் துன்பப்படுகிற பொழுது தோண்டு போவான். ஏனென்றால் சந்தோஷப்பட்ட பொழுது அவன் ஆணவப்பட்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஒருத்தன் 8ஆம் கிளாஸ்ல 100, 9ஆம் கிளாஸ்ல 100க்கு 100, 10ஆம் கிளாஸ்ல 500க்கு 500, 11ஆம் கிளாஸ்ல கூட 1200க்கு 1200, 12ஆம் கிளாஸ்ல 1200க்கு 1000 தற்கொலை பண்ணுவான். ஏன்? என்னுடைய மவுசு என்ன, மரியாதை என்ன, ஊர் உலகத்தில் என் பேர் என்ன என்று பெருமையை அடித்ததனுடைய விளைவு யார் முகத்திலையும் நீ காட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த நிலைக்கு போவான். ஆணவப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும். இன்பமான நேரத்தில் துன்பமான நேரத்திலையும் துவண்டு விடாமல் இருக்க வேண்டும். 2 சமநிலை. சந்தோஷமான நிலையா அல்லாஹ்வுடைய கிருபையினால் தான் நடந்துச்சு, இது நம்ம பங்களே ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் தான் இப்படின்னு போய்கிட்டே இரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு இளமை காலத்தில் குழந்தை இல்லை. தன்னுடைய மனைவி சாரா அவர்களோடு வாழ்க்கை நடத்துகிறார்கள், குழந்தை இல்லை. தள்ளாத பருவத்தில், தள்ளாத முதுமையில கூட அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா கேட்டாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி காலம் வரை குழந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே குழந்தை இல்லை. கடைசி நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், கிஃப்ட் மாதிரி கொடுக்குறான். பொறுமை தானே. இப்ராஹிமுக்கு ஒரு இஸ்மாயில், இஸ்ஹாக்கு வழியே யாக்கூப். நீ என்ன கஷ்டப்பட்ட, ஒரு வயசானவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைய பார்த்துட்டு பேரனையும் பார்ப்பாங்கல்ல, பேரனையும் பார்த்தாச்சு போ. இந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். பொறுமைக்கு தான் பரிசு. அப்படி கொடுத்த போது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி நேரத்தில் கூட அவர்கள் ஆணவப்பட்டு விடாமல் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். நான் தள்ளாத முதுமையில் இருக்கிற பொழுது எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்தானே, அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும். என் இறைவன் சமயத்துவா எல்லா பிரார்த்தனையும் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறான், அதனால் இதை கபூலாக்கி இருக்கிறான்னு நினைத்தார்களே. அப்படி போட்டணும் அந்த பக்கம். ஏன் சுமை கிடையாது, என்னுடைய பங்களிப்பின் மூலமாக இல்லவே இல்லை, முழுக்க ரப்புல் ஆலமீன் பங்களிப்பு மூலமாக வந்தது என்று நம்பினால் ஆணவம் இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்டவன் தோத்தான்னா அவன் தானுங்க, நன்மை நடந்தாலும் அவன் தான் காரணம், தீமை அவன் தான் காரணம்னு நடந்து முடிந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தன் போனான்னா தோண்டு போக தேவையில்லை. இப்படிப்பட்ட மனோபக்குவத்தில் நாம் இருந்தால், நம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கினால், இந்த சமுதாயம் மிகப்பெரிய அந்த வெகுமதியோடு அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற சமுதாயமாக வாழ முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, தோல்வி நடக்குதா ஒரு யதார்த்த நிலையில் இருங்க, துவண்டு போயிடாதீங்க. அது ரைட், அது இப்படி நடக்கும், அல்லாஹ் எழுதிட்டு என்ன பண்றது போ, இப்படின்னு போய்கிட்டே இரு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வா என்கிற ஒட்டகத்தில் வெளியூருக்கெல்லாம் பயணம் பண்ணுவாங்க. லோக்கலில் தன்னுடைய தேவைகளுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு அல்பாங்கிற ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க. அந்த அல்பா என்கிற ஒட்டகத்தை பயன்படுத்துகிற பொழுது சில நேரத்தில் ஒட்டகத்தில் போட்டி வைப்பாங்க. இவன் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு சாவடிக்கிற வேலை இல்லை, ஒட்டகத்தில் ஏறி உட்காந்து போட்டி. அந்த மாதிரி போட்டி வைக்கிற பொழுது சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒட்டக போட்டியில் எப்போவுமே இந்த அல்பாங்கிற ஒட்டகம் ஜெயிச்சுட்டே வரும். ஜெயிச்சுட்டே வரும்போது ஆணவம் வரணும்ல, வரல. அந்த யதார்த்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வேகமாக வர்றது, முன்னாடி போயிடுவாங்களா, அவங்க தெரியும் தலைவர் முன்னாடி போயிட்டு, அதான் அது அப்படி தானங்க போகும். இப்படியே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு.
ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு பின்வாங்கி போயிருச்சு ஒட்டகம். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்தை காணோம், சஹாபாக்களுக்கு வருத்தம். நம்ம பின்வாங்கிட்டோமே, நம்ம ஆகலாமா, நம்ம எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இப்படி வாங்க இப்படின்னு கடுமையான ஒரு வேதனை வர ஆரம்பித்த உடனேயே அதை சஹாபாக்கள் அந்த ஹதீஸில் எழுதுறாங்க. அது இன்ன தாலிக்கல ஷதீதுல் மூமினின், மூமின்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டது போன்று நினைத்து கொண்டார்கள்ங்கிற அளவில் எழுதியிருக்கிறாங்க அந்த ஹதீஸை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா ரொம்ப வருத்தப்படுறீங்க, இல்லை உங்களுடைய ஒட்டகம் தோத்துருச்சே அப்படிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கா வருத்தப்படுறது, ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் உயர்ந்து போகிற எல்லா பொருளும் என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழாமல் இருக்காது. அதை புரிஞ்சுக்குங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா, ஒரு நாள் ஒரு படுதோல்வி இருக்கும், இதையும் புரிஞ்சுக்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த அடிப்படையை நம்ம மனசில் வைத்திருந்தாலே நமக்கு திடீர்னு இன்னைக்கு வருமானம் எவ்வளோ, 1000 ரூபா கிடைக்கும், 2000 கிடைச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு அநேகமாக இழுத்து மூடிட்டு போகிற அளவுக்கும் வரலாம், எதிர்கொள்ள நான் தயார், இப்படி போ, பிரச்சனையே வராது. அதே மாதிரி எல்லா நிலைகளிலும் நாம் பார்த்தால் எந்த நேரத்திலாவது ஒரு அடி இருக்குது, அப்போ அல்லாட்ட எப்படி ஏதோ நான் முன்னேறியே போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா, டெவலப்மெண்ட் ஜாஸ்தி முன்னேறிட்டு போகிறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பலத்தை பின்னடைவு ஒன்று இருக்குது இறைவா. ஏன்னா நான் மனுஷன் நீ காட்டணும்ல, அல்லாஹ் அப்பப்போ காட்டுவான். ரொம்ப ஓவரா பண்ணி இவன் தான் அல்லான்னு அவன் நினச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொட்டு வைக்கணுங்கிறதுக்காக நான் தாண்டா அல்லான்னு காட்டுவான் அப்பப்போ. அதனால் நீ என்னையோ அடித்து கொஞ்சம் பின்னடைவு கூட நீ ஏற்படுத்திடுவ இறைவா, அந்த பின்னடைவு பெருத்த பின்னடைவு இல்லாமல் சின்ன அடி ஆக்கி விட்டு என்னை திருத்தி இறைவான்னு அப்பப்போ நம்ம துவா கேட்டுக்கணுங்க. நான் பெரிய அளவில் அடி வாங்குறதா இருந்தோம் அப்படி வேணாம், எனக்கு அடி இருக்குது, ஒவ்வொரு மூமினுக்கும் இன்பம் வந்தால் துன்பம் இருக்குது இறைவா, அந்த துன்பத்தை கொஞ்சம் சின்ன துன்பமாக கொடுத்து என்னை புத்திமதி கொடுத்து திருத்தி இறைவான்னு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம அல்லாட்ட கேட்குற அளவுக்கு யதார்த்த நிலை வந்துவிட்டால் ஒரு பிரச்சனை கிடையாது. அதில் இன்னொன்று என்னென்னா, இந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிற ஒரு சித்தாந்தம், நமக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காகலாம் அல்லாஹ் துன்பத்தை கொடுக்கல. ஒரு இன்பத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்பம் அப்புறம் ஒரு துன்பம், என்ன நாளோட ரிமோட்டு சாப்பிடா, இப்படி அல்லாஹ் ஆக்கலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கருணை உள்ளவன், நமக்கு பயன் தருவதற்குத்தான் நமக்கு இந்த ரெண்டையும் கலந்து கொடுக்குறான். நம்மளை வழிகெடுக்காமல் நேரான பாதையில் தக்க வைப்பதற்கும், அதே நேரத்தில் நமக்கு ஏதோ நன்மைகளை வழங்குவதற்கும், நம்மளை விரும்பியதன் வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ் நமக்கு இன்பத்தை துன்பத்தை கலந்து தந்துக்கிட்டே இருக்கிறான். அதான் அந்த தந்ததுனால தான் அல்லாவே சொல்லிடுறான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்தின் பொழுது ஒரு இன்பமும் இருக்கிறது. நீ துன்பம் வந்துருச்சுன்னு தோன்றாத, ஒரு இன்பம் அதில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போ. திடீர்னு கீழே விழுந்துட்டோமா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூமின்களுடைய ஒவ்வொரு செயல்பாடை பார்த்தால் பயங்கர ஆச்சரியமாக இருக்கிறது. இது எந்த மூமினை தவிர யாருக்கும் ஏற்படாது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏற்படுகிறது. அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா இன்னாலில்லாஹ் என்று சொல்கிறான், அப்பவும் நன்மை கிடைச்சிருது அவனுக்கு. அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான், அதுக்கும் நன்மை கிடைச்சிருது. இன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்மையை சம்பாரிச்சுக்கிறான், துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் மீது தவக்கல் வச்சு நன்மையை சம்பாரிச்சுக்கிட்டான். எதை செஞ்சாலும் அவனுக்கு நன்மை கிடைக்குதே அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஏதோ லைட்டாக அடியை கொடுத்து, நிறைய பாவமெல்லாம் பண்ணியிருப்ப, இந்த துன்பத்தெல்லாம் கரைச்சாச்சு போ, மறுமையில் நிற்கும் போது எல்லாம் இல்லாமாக்குறதுக்கு கூட சில துன்பங்கள் நமக்கு அமைச்சிருக்கிறான் அல்லாஹ், இப்படின்னு நினச்சிக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வருகிற பொழுது நீ நிறைய சந்திச்சு கூட எனக்காக நின்ன பாரு, உனக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் இந்தா என்று கொடுப்பதற்கு கூட நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் சில துன்பங்களை கொடுத்துருக்கலாம், அல்லது உலகத்திலே சில துன்பத்தை கொடுத்து எப்படி இதை சந்திக்கிறான்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தன் 500 ரூபா ஒரு நாள் சம்பாதிக்கிறான், மாதம் 15,000 ரூபா சம்பாதிக்கிறான். இவன் 15,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு திடுதுக்குன்னு ஒரு 10,000 நஷ்டம், எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். பரிதவிக்கிறான், அப்படிங்கிறான். ஐய, 15,000 ரூபாயில் 10,000 ரூபா நஷ்டமானதுக்கு இவ்வளோ பரிதவிச்சான்னா இவனை கோடீஸ்வரன் ஆக்க முடியாது. ஏன்னா பல கோடிக்கு அதிபதியாக இருக்கும்போது 1 கோடி நஷ்டமானா இவன்லாம் லாய்க்கப்பட மாட்டான். அதனால் ரொம்ப பரிதவிச்சிட்டான், ஒன்றும் கிடையாது போ இப்படி கூட விட்டுருவான். அல்ல ஒருத்தன் ஏற்றுக்கிட்டான்னு வைங்க, 15,000 நீ தான் இந்த 15,000 கொடுத்த, நீ தான் 10,000 எடுத்த, நடந்துட்டு போட்டோம், இனி என்ன என் வாழ்க்கை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்கி முயற்சி பண்ணி போயிட்டு வைங்களேன், சமாளிக்கிறான். அடுத்து இனிமேல் ஒரு 25,000 கொடுத்து பார்ப்போம், இதையும் சமாளிக்கிறான். அடுத்து அவனை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருவோம். இப்படித்தான் எல்லாம் பார்ப்போம். ஒருத்தனுக்கு 500 ரூபா மாதம் 10,000 சம்பாதிக்கிறானா, இவனுக்கு தர்மம் பண்ணுற சிந்தனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவன் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுடைய கிருபைன்னு தர்மம் பண்ணுறான். பரவாயில்லையே, இவன்கிட்ட இருந்தால் தங்கலை, வெளியே போகுது, ஒரு 25,000 சம்பளம் மாதிரி கொடுப்போம், அவனுக்கு அருள் கொடுப்போம். அது கொடுக்கும்போது மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, கிரிக்கெட்டாக இருக்கக்கூடாது, புத்திசாலியாக இருக்கணும், அதனால் சேமித்து வைப்போம். தர்மம் வெங்காயமாக போகக்கூடாது, அதெல்லாம் அந்த காலம் இப்படின்ட்டு இவன் சுருக்க ஆரம்பிச்சுன்னு இவன் லாய்க்கப்பட மாட்டான்.
இவனுக்கு பணம் போய் சேர்ந்தா இவனுக்கு சேர்ந்து நிற்கும். மௌத்தா போனதுக்கு பிறகு இவனுடைய சொத்தெல்லாம் வில்லங்கமாகி மாட்டி எவனுக்கும் கிடைக்காம அரசாங்கம் கையப்படுத்தி எவனோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி எவனும் கிடைக்காம போயிடும். ஆஹா, இவனுக்கு அந்த சொத்து சேர புண்ணியம் இல்லை, அல்ல அதை எடுத்துருவான். ஒருத்தனை பார்ப்பான், 10,000 கிடைச்சாலும் கொடுக்குறான், 25,000 வச்சா இன்னைக்கு கூட கொடுக்குறான், இவனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவான், லட்ச லட்சம் கொடுப்பான். இவனை தேர்ந்தெடுக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இன்பத்தின் பொழுது அவன் எப்படி நடந்துக்கிறானோ, துன்பத்தின் பொழுது எப்படி நடந்துக்கிறானோ, அதுக்கு ஏற்ற ஒரு பரிசு உலகத்தில் இருக்குதுங்க. அதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்றான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்தோடு இன்பம் இருக்குது அப்படின்னா இன்பத்தோடு துன்பமும் இருக்குன்னு சேர்த்து அர்த்தம். இதான் விஷயம். துன்பத்தோடு ஒரு இன்பம் இருக்குன்னா இன்பத்தோடு ஒரு துன்பம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இந்த ரெண்டை விளங்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுல ஒரு சம்பவமாக அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், ஒரு கோடீஸ்வரனையும் காட்டி, கோடீஸ்வரனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாதவனையும் காட்டி, இந்த ரெண்டு நிலையையும் இறை நம்பிக்கையாளர்களை நடுவில் வச்சு ஒரு சம்பவத்தை நம்ம காட்டுறோம். அது என்ன சம்பவம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் காரூன் என்பவனை அல்லாஹ் கோடீஸ்வரன் ஆக்குறான். மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவனுடைய கோட்டையில் நிறைந்திருக்கிற கஜானாக்கள்லாம் குவிஞ்சு கிடக்கிறது. அதை பூட்டி வைத்திருக்கிற கதவுக்கு போட்டிருக்கிற தாப்பா, அதுக்கு போட்டிருக்கிற பூட்டு, அந்த சாவி இருக்கு பாருங்க, அதை சுமக்கிறதுக்கே பெரிய ஒரு கூட்டம் வேணும். சாவியை தூக்குறதுக்கே கூட்டம் வேணும்னா பூட்டு எவ்வளவு பெருசு இருக்கும், அப்ப தாப்பா எவ்வளவு பெருசு இருக்கும், அப்ப கதவு எவ்வளவு பெருசு இருக்கும், அப்ப கோட்டை எவ்வளவு பெருசு இருக்கும். கோட்டையே அவ்வளவு பிரம்மாண்டம்னா அப்ப கஜானாக்கள் எவ்வளவு இருக்கும். அப்ப இவன் எப்படி இருக்கணும்? அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு 3 சமுதாயத்தை காட்டுறாங்க. ஒன்று காரூன், கோடீஸ்வரன், கோடான கோடிக்கு அதிபதி. சரி, இன்னொருத்த இதை பார்த்து விட்டு நமக்கு கிடைக்கலையே என்கிற மாதிரி எதிர்பார்க்கிறவன் இருக்கிறான். இன்னொரு இடத்துல இறை நம்பிக்கையாளர்கள். இந்த இறை நம்பிக்கையாளர்கள் காரூனை பார்த்து சொல்றாங்க, யா காரூன் லா தஃப்ரஹ், காரூனே உனக்கு கிடைத்திருக்கிற சொத்துக்காக அல்லாஹ்வை புகழு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய், ஆணவம் பெற்று விடாதே என்று அறிவுரை வழங்குகிறார்கள். இன்னொரு மக்கள் யாரு? ஈமான்ல கொஞ்சம் பலகீனம், அவங்க விதியை சரியா நம்பாதவர்கள். இவங்க என்னடான்னு கேட்டா, பாருங்க ஒன்றும் இவனுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க, நம்ம காரூனுக்கு கிடைச்சிருக்க சொத்தை பத்திலாம் எவ்வளோ, நமக்கு கிடைச்சிருக்க கூடாதா? கொஞ்சம் நம்ம பார்த்த பேசுவோம்ல, யதார்த்தமா ஒரு சில பேச்சு வரும்ல, பேச்சு வந்தாலும் என்ன இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு எழுதியிருக்க நடக்கும்னு போயிடணும். நம்ம சில பேர் எப்படி வச்சிருக்குன்னா, நம்ம கூட தான் படித்தான், நம்ம எடுத்த அளவு கூட மார்க் இல்லை, இவன் என்னன்னா 7 வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டான். ஆனால் நமக்கு ஒரு 2 வீடு, ஒரு 2 வீடு கிடச்சிருக்கலாமா இல்லையா? ஆனால் ஒரு வீடு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம நீ குடிசையில் இருக்கிறோம், அவன் 7 வண்டியில் போகிறான், ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கிறான், 4 வண்டி சும்மா கிடக்குது, நமக்கு ஒன்றையும் காண பாருங்க. எவனுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கு. அதாவது அல்லாஹ் நிர்வாகம் பண்ண தெரியாத மாதிரி அவன் புலம்புவான். அதே நேரத்தில் தனக்கு எதிர்பார்ப்பான், நமக்கு மட்டும் ஒன்று கிடச்சுன்னு வைங்களேன், கீழெல்லாம் பள்ளிவாசல் கூட்டு மேலே வீட்டில் இருந்திருப்பேன் இல்லை என்பது 1000 பேச்சு வரும். இருந்தால் தான் அவன் நிலைமை என்னன்னு தெரியும். அப்போ இப்படியெல்லாம் பேச்சு வரும். இதே மாதிரி அங்கே அல்லாஹ் காட்டுறான். அங்கே சொல்கிறாங்க, இறைவா காரூனுக்கு வழங்கியதை போன்று எங்களுக்கு வழங்கவில்லையே, எங்களை விட்டுட்டியே அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஒன்று கிடைக்காதவனுடைய எதிர்பார்ப்பு, கிடைச்சவனுடைய ஆணவம், கிடைக்காதவனுடைய எதிர்பார்ப்பு துன்பம், அவனுக்கு நமக்கு கிடைக்கலையேங்கிற வேதனை, அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இப்போ இருக்குது, அவன் எப்படி வேதனைப்படுறான். இன்னொரு பக்கம் கிடைச்சதுக்கு வேண்டி எப்படி ஆணவப்படுறான். இன்னொரு பக்கம் சமநிலையிலிருந்து அறிவுரை வழங்குற நிலை ஈமான்தாரி இருக்கிறான். 3 பேரை வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த கிடைச்சிருச்சுன்னு ஆணவப்பட்டவனை அழிச்சு, அவன் சொத்துக்களை எல்லாம் அழிச்சு பூகம்பம் மாதிரி ஆக்கி அப்படி பூமியை தலைகளாக புரட்டி போட்டு காட்டின உடனே அந்த இறை நம்பிக்கைகள் குறைபட்டவர்கள் சொன்னார்கள், இறைவா உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும். நேற்று கேட்டோம், காரூனு கொடுத்தது எங்களுக்கு கொடுத்துருக்க கூடாதான்னு. நல்ல வேலை கேட்டு கிடைக்காமது எவ்வளோ பேச்சு. ஏன் கொடுத்த மாதிரி கொடுத்து எங்களையும் சேர்த்து எடுத்த மாதிரி எடுத்திருந்தா அது எவ்வளோ டேஞ்சரால போயிருக்கும். அப்போ நீ கணக்கு பண்ணி தான் கரெக்டாக செய்கிற, உன் கணக்கு கரெக்டு தான், அவனை கரெக்டாக அவனை மட்டும் கொடுத்துட்டு அவனை மட்டும் தூக்கிட்ட, நல்ல வேலை நாங்கள் தப்பிச்சோன்னு இவன் நினைச்சான் பாருங்க. இதில் அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான், ஒருத்தன் துன்பப்படுறான்னா அவனை பார்த்து நீ ஏளனப்படுத்தி சிரிக்காத, என்னமோ ஒரு இன்பம் அவனுக்கு இருக்கிறது, ஒரு இன்பம் இருக்கான்னா நீ ஆணவப்பட்டு மக்களை கேவலமா நினைக்காத, உனக்கு ஒரு துன்பமும் வரும், ரெண்டையும் நீ எதிர்கொள்றவனா இரு என்று அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்து புரிய வைத்தது தான் அந்த சம்பவம். இப்படிப்பட்ட அடிப்படைகளை நாம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த உலகத்தில் நாம் அடைந்திருக்கிற இந்த சத்திய மார்க்கம் இருக்கிறதே, இதன் மூலமாக மிகப்பெரிய இன்பமயமான வாழ்க்கை, எப்படிப்பட்ட துன்பத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணம், எப்படிப்பட்ட இன்பத்திலும் கூட நாம் ஆடிவிடாமல்
அகங்காரப்பட்டு விடாமல், ஆணவப்பட்டு விடாமல் சம நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு ஏற்படுத்துவான். அதன் மூலமாக இந்த உலகத்தில் நிம்மதியான நல்ல ஒரு வாழ்வையும் மறுமையில் அதற்கான மகத்தான வெற்றியையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு உளவியல் சிந்தனை உள்ளவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருவானார். அல்லாஹ்